உயிரோடு குடும்பம் நடத்துகிற வாழ்க்கையை நடத்துகிற நான் போய் எதுக்கு எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகளை போய் நான் கேவலப்படுத்தணும்? அப்படி கிடையாது. அவங்க போனோம் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், அவங்களால இதெல்லாம் முடியாது. இப்ப இந்த பந்தல் போட்டு யாரு? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? நாட்டாமையா ஆம்பளைங்க தானே. ஒரு வருஷம் பொம்பளைங்களை பந்தல் போட வச்சு திருவிழா நடத்தி பாருங்க பாப்போம். நடத்துமா? ஆளுக்கு ஒரு கம்ப தூக்கிட்டு வந்து போட முடியாதா? போடலாமே, போடுவாங்க. ஆளுக்கு ஒரு கம்ப தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. ஒண்ணு ஒருத்தி கேப்பா, ஏக்கா முத கம்பை யார் நாட்டுவா? ஆம்பளைங்க நாட்டாம தான் நாட்டுவாரு. அப்ப இப்ப நாம எல்லாம் நாட்ட வந்திருக்கும். ஒன்னு ஒருத்தி சொல்லுவா, அப்ப நாட்டாம பொண்டாட்டி தான் நாட்டணும். உடனே இன்னொருத்தி சொல்லுவா, நாட்டாம பொண்டாட்டி மட்டும் 4 நாளாக்கும். ஏன் நான் நாட்டினா நிக்காதா? 40 பேரும் ஒரே பிளேட்ல கொண்டு கம்ப போட்டு போயிடுவோம். அதுக்கு பேர் பந்தலாங்க. இது குறையில, இது அவங்க குணம். அவங்களால முடியாது. எதுக்கு வம்பு? அவங்கள மட்டும் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கோம்? அவங்களால முடியாது. 4 ஆம்பளை சேர்ந்தோம்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும். அதே இடத்துல 4 பொம்பளை சேர்ந்தா விளங்காது. குழாயடி பாருங்களேன். நீங்க ஆம்பளைகள் 4 பேர் வரிசையா பண்ணணும், குடத்தை வச்சு அழகா தண்ணி அடிப்பா வந்துருவோம். பொம்பளை போச்சுருவாங்க. இது நான் இந்த கிழிஞ்ச டப்பா நேத்தையும் கொண்டு போட்டது, இதுதான் நான். அவ ஒருத்திய அதுக்கு முன்னால் செஞ்சு கிடக்கு பாரு, அது நாம்பா. அடி போட்டு கடையில் அம்புட்டு குடத்தையும் உள்ள கொண்டு வைப்பா. தண்ணி வீணா போகும், குடம் நிறையாது. இது அவங்க குணம். இது குறையில்லை, இது அவங்க குணம். அவங்க எங்க இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் தேர் இழுக்கிறது ஆம்பளைகள். நம்ம ஊர்ல தேர் இருக்க இருக்கு. யார் அனுப்பா? ஆம்பளைகள் தான் அனுப்பாங்க. அதே இருக்கு. 1985 எல்லாரும் நாங்க தான் இழுப்போம். எப்ப பார்த்தாலும் ஆம்பளைகள் தான் இழுக்கிறாங்க. ஏன் நாங்க எடுத்தா ஓடாதான்னு எங்க ஊர்ல புஷ்பக்கான்னு ஒரு அக்கா வந்து கேட்டா. எங்க பயலுங்க கொஞ்சம் குதர்க்கமான பயலுங்க. பொம்பளைகள் கேக்குறாங்க, இழுக்கட்டும்னு விட்டுட்டு ஒதுங்கிட்டான். இப்ப இழுக்கணும் இல்ல. புஷ்பக்கா சொல்றா, எப்ப பார்த்தாலும் தேர் கீழத்தர் வழியா தான் ஓடுது. தெற்கு தரையில வாங்கடி காய மூக்காயின்னா உடனே சொன்னா, அப்படி நாங்க மட்டும் எங்க போவோம்னா மேல தெருக்காரி வடக்கு தெருக்காரி ஆளுக்கு ஒரு கயத்தை பிடிச்சு வச்சு நிக்கிறாங்க. 48 வருஷமா ஓடின தேர் நடு ரோட்ல நிக்குது, இன்னும் ஓடல. இது வந்து குறை கிடையாது, இது அவங்க குணம். விளங்க விட மாட்டாங்க. வேண்டாம். என்னத்துக்கு எங்கேயாவது பொம்பளைகள் பத்திரிகை படிக்கலாம்? படிக்க மாட்டாங்க. பத்திரிகை படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேரம் பத்திரிகையே உங்களுக்கு அவங்க ஏன் படிக்கணும்? பத்திரிகையே பத்திரிகை படிக்குமா? அப்படி நம்ம தான் பத்திரிகை படிப்போம், அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க செய்திகள் எல்லாம் அப்படி டக்குன்னு கொண்டு போவாங்க. இந்த செய்திகள் போற விதத்தை பாத்தீங்கன்னா குடத்தை எடுத்துட்டு போவா. ஏன் இவ அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறா? ஒழுங்கா பாறைய பார்த்து அடிக்க வேண்டியானே. எவ்வளவு வாராளான்னு பாப்பா. கசமா ஆள் கிடைச்சுக்கிட்டா. என்னடா நீ இவன் சொன்னது அவளுக்கு புரிஞ்சுது, எனக்கு மரமட்டையும் புரிய வேண்டும். வேற ஒண்ணு இல்ல, சைக்கிள் கடைக்கார மகளை கையல் கடைக்கார மகன் கொண்டு போயிட்டானா கண்டால பாவி மக்கா நாட நாசமாக்கி மாட்டேங்குது. நீங்க இருக்க நாடு வழங்காது வீடு வழங்காது. எங்கேயாவது ஆம்பளைகளை வேணாலும் செய்வாங்க. பாவி மக்கா பாவி மக்கா. இதுக்கு 2 பேர் இருக்கு. 4 பேர் வந்தா நல்லா தூக்கிட்டாங்க போல ஒண்ணு. இதான போனோம். இவங்க எப்படிங்க வீடும் நாடும் கடவுளும் தொலைங்கிச்சு. எதுக்குமா? இல்ல எதுக்குன்னு அவங்க அந்த குணம் அப்படி கிடையாது. பாவம் இயற்கை அவங்களுக்கு எதிரா இருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால பெண்களை தயவு செய்து யாரும் குறை சொல்லாங்க, எனக்கு பிடிக்காது. யாராவது அப்படி குறை சொன்னீங்கன்னா அதை தட்டி கேட்கிற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். வேண்டாம் வேண்டாம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. பாவம்